என்ன பண்றா இவ? வேலை வெட்டி இல்லாத மாதிரி புதுசா செடியெல்லாம் கொண்டு வச்சிட்டு இருக்கா. இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தவே இங்க நேரம் இல்லாம இருக்கு. இதுல புதுசா ஒரு செடி. இந்த தண்டத்தை நான் வளர்த்ததே பெரிய விஷயம். இப்ப இந்த தண்டை ஒரு செடியை கொண்டாந்து நட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. இது அப்படியே வளர்ந்து பூத்து குலுங்கி பூவா கொடுத்துட்டாலும் வானதி. அம்மா அம்மா கவுன்சிலிங் முடிச்சுட்டு எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. என்ன வானதி, புதுசா வீட்ல செடி வளர்க்குற? கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? இல்லம்மா, கவுன்சிலிங் போன இடத்துல இந்த செடியை கொடுத்தாங்க. என்ன சொல்ற வானதி? நீங்க போனது கவுன்சிலிங்காக, அங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட செடியை கொடுத்து விட்டாங்க? இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல. இந்த செடியை நட்ட நானும் அவரும் ஒன்னா சேர்ந்து வளர்க்கணும்னு அந்த சார் சொல்லிருக்காரு. அப்படி இந்த செடியில நல்லபடியா பூ பூத்துச்சுன்னா நானும் அவரும் ஒன்னா சேர்ந்துருவோன்னு சொன்னாருமா. அதனாலதான் வீட்டுக்கு வந்த உடனே வேலையா இந்த செடியை இங்க நட்டேன். வந்தவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. செடியை வளர்த்து அதுல பூ பூத்தா புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி அனுப்பியிருக்கான் பாத்தியா? அவனை விளக்கணும் முதல்ல. இந்த செடிக்கு தினமும் தண்ணி ஊத்தி நல்லபடியா வளர்த்துட்டனா இது கண்டிப்பா பூ பூக்கும். அப்படி பூ பூத்துச்சுன்னா நானும் அவரும் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துருவோமா. இல்ல வானதி, நீ கவுன்சிலிங்ல அவர் சொன்னத தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வெறுமனே இந்த செடியை இங்க கொண்டு வந்து வச்சு அது வளர்ந்து அது பூக்குறதால மட்டும் நீங்க ஒண்ணு சேர்ந்துட முடியாது. நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு இந்த செடி ஒரு தெரப்பி மாதிரி. அம்மா, எனக்கு புரியல. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப இந்த செடி மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். இந்த செடியை நாம நல்லபடியா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வச்சு அதுக்கு தேவையான உரம் மருந்தெல்லாம் சரியான முறையில போட்டு தினமும் தவறாம அதுக்கு தண்ணி ஊத்தி இப்படி நாம அதை சிறப்பா வளர்த்தோம்னா அது நல்லபடியா பூத்து குலுங்கும். அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கையும். சரியான முறையில அன்பு, பாசம், பரிவு, காதல்னு எல்லா உணர்வுகளையும் ஊட்டி நீங்க அதை சிறப்பா வளர்த்தீங்கன்னா வாழ்க்கை உங்க 2 பேருக்கும் பூத்து குலுங்குற ஒரு பூங்காவனமா மாறுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த செடி. இந்த செடிக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்காமா? ஆமா வானதி, இந்த செடிய நீ மட்டும் தனியா வளர்க்கறதுனால எந்த பயனும் இல்ல. இத கார்த்திக்கும் நீயும் சேர்ந்துதான் வளர்க்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லதா நடக்கும். சரிங்கம்மா. இப்ப புரிஞ்சிருச்சுல? இத நீ கார்த்திகிட்டையும் சொல்லிடு. 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறதுனால சீக்கிரமே இந்த செடி வளர்ந்து பூ பூக்கணும். நீங்களும் சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சரி வானதி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா போய் சாப்பிடலாம். மா மா என்னடி? என்னம்மா, யாருமே இல்லாத இடத்துல அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்க? யாருமே இல்லாத இடம் இல்லம்மா. ஓ, அங்க பாருடி, அந்த செடியை பாத்தியா? என்னம்மா, என்னமோ செடியை புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஏய், அந்த செடி இங்க எப்பவுமே இருக்கிற செடி இல்ல ஆர்த்தி. இந்த வானத்தீர்க்களே அவ புதுசா கொண்டு வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்கா. இவங்க கோர்ட்டுக்கு கவுன்சிலிங்க்கு போனாங்கல்ல, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர்
புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த செடியை நட்டு வச்சு வளர்த்துட்டு வாங்கன்னு சொல்லி கையில கொடுத்து அனுப்புனாங்களாம். ஓ, அப்ப அந்த செடி தானா இது? அந்த செடிதானா? அப்போ அந்த செடியை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா, அபி இப்பதான் இத பத்தி சொல்லிட்டு போனா. அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு வானதி அபிய பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசினாலாம். ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னையே மட்டம் தட்டி பேசுறான்னு அபி வானதி மேல பயங்கரமா கோவத்துல இருக்கான். நல்ல விஷயம் நடந்திருக்கு. நமக்கும் இத்தானே வேணும். ஆமா ஆர்த்தி, இப்ப நாம சொன்னதுனால மட்டும் அபிக்கு வானத்தி மேல கோவம் வருதுன்னா அது சாதாரணமா தானே இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்து அவங்க 2 பேரும் நேருக்கு நேரா மோதிட்டா தானே நாம சொன்னதை விட நாம சொன்ன விஷயத்த வேக வேகமா அபி செஞ்சு முடிப்பா. அவ ஆல்ரெடி அபி மேல பயங்கர கோவத்துல தாமா இருக்கா. இப்ப அவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு அவ ஐடியா ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு தான் இருப்பா. இனிமே வானதி விஷயத்த அபி பாத்துப்பான். நாம ஃப்ரீயா இருக்கலாமா? ஃப்ரீயா இருக்கலாம். ஆனாலும் இந்த செடி என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கே. அதான் உன் கண்ணு பட்டுருச்சுல, இனிமே அது உருப்படாதுமா. என்னடி சொல்ற? மா, என்ன இருந்தாலும் அது வானதி வச்சது. அதை எப்படி நம்ம வளர விட்டுருவோம்? அத பாத்துக்கலாமா? நீ வா. பாத்தியா அபி, அந்த வானத்திக்கு மனசுல இன்னும் எந்த அளவுக்கு கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்திருந்தா இந்த மாதிரி செடியெல்லாம் கொண்டு வந்து இங்க நட்டு வச்சிருப்பான். அந்த ஆள் என்னடானா டைவர்ஸ்க்கு ஆசைப்பட்டு கோர்ட்டுக்கு போறான். அங்க அதெல்லாம் முடியாது, நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் வானத்தி கூட சேர்ந்து கவுன்சிலிங்கே போறாரு. ஆனா அத அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆர்த்தி. வானதியை எப்படியாவது நீயும் ஆண்டியும் கார்த்திக் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அவளுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கார்த்திக்க விட்டுறாம இங்கே இருக்கணும்னு நினைக்கிற ஆர்த்தி. இது அவங்க கூட கவுன்சிலிங் போகும்போது புரிஞ்சுக்கிட்டான் ஆர்த்தி. ஆனா நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலி இல்லாத ஒருத்தி நமக்கு டஃப் குடுக்கறான்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது ஆர்த்தி. இப்ப தெரியுதா அபி, நீ இங்க வந்த கொஞ்ச நாள்லயே வானதி மேல உனக்கு இவ்ளோ இரிட்டேஷன் வருதுன்னா நான் பிறந்ததுல இருந்து அவளால நான் எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆயிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நியாயமா பார்த்தா அவளை விட எல்லா குவாலிட்டிலயுமே நான் தான் 100% பெஸ்டா இருக்கேன். ஆனா அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இப்ப வரைக்கும் எனக்கு கிடைச்சது கிடையாது. எந்த நல்லது நடந்தாலும் முதல்ல அவளுக்கு மட்டும்தான் நடக்கும். ஏன் இந்த வீட்டுக்கு கூட நான் தான் மூத்த மருமகளா ஆக வேண்டியது. ஆனா அதையும் அவ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன முந்தி முந்தி இப்ப வரைக்குமே என்ன ஒரு செகண்ட் பீஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்கா. இப்படியே அவ என் லைஃப் ஃபுல்லா வந்தான்னு வையேன், எனக்கு அது ஒரு பெரிய டார்ச்சர் ஆயிடும் அபி. ஒரே வீட்டுக்கு வர நாங்க 2 பேரும் மருமகள் ஆயிட்டோம். இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வானதி வானத்தின்னு அவளையே தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும்னு நானும் அம்மாவும் நினைச்சிட்டு இருக்கோம். உன் ஃபீலிங் எனக்கு புரியுது ஆர்த்தி. எனக்கும் உங்க அத்தை ஏன் வானதி மேல இவ்ளோ அஃபெக்ஷனா இருக்காங்கன்னு புரியல. அப்படி என்ன வானதி உன்னோட ஸ்பெஷல்? என்ன செய்யறதுன்னு தெரியல. பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அபி. நானும் கார்த்திக் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கு போன உடனே எப்படியோ வானதி சாப்டர் இதோட க்ளோஸ்ன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா நிலைமை என்னன்னா அப்படியே தழகையில மாறிடுச்சு. இவ வேற இப்ப ரொம்ப நம்பிக்கையா தோ இந்த செடியெல்லாம் வேற நட்டு வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை இந்த செடி நல்லபடியா வளர்ந்து பூவெல்லாம் பூத்துருச்சுன்னு வையேன்,
நிஜமாவே வானத்தையும் கார்த்திக்கும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது அபி. அது எப்படி ஆர்த்தி நடக்கும்? அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஏதோ கவுன்சிலிங்ல 4 வார்த்தை நல்லது சொல்லிட்டாங்கன்றதுக்காக ரொம்ப ஆசையா இங்க வந்து செடியை நட்டு விட்டுட்டு போயிருக்கா. இந்த செடி என்ன கதியாக போகுதுன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு ஆர்த்தி. என்ன அபி இது? சார், என்னோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இஸ் இட்? எங்க காட்டுங்க. எஸ் சார். வாவ், சூப்பர் அபி. டிசைன் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்கீங்க. அண்ட் ஐ அம் ரியலி இம்ப்ரெசிவ். தேங்க் யூ சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட டிசைனை நான் பார்க்கலாமா? யா ஷூர் அபி, பாருங்க. இந்தாங்க. சார், இட்ஸ் ரியலி அமேசிங் ஒர்க் சார். நீங்க ஒர்க் பண்ண டிசைன் இவ்ளோ கிரியேட்டிவா இருக்கு. என்ன இருந்தாலும் பாஸ் தான் சார். அபி, உங்களோட ஒர்க்கும் ரொம்ப கிரியேட்டிவா தான் இருக்கு. அப்போ இந்த முறையும் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் கிரியேட்டிவா ஒர்க் பண்ணிருக்கோம்ல. சேம் பின் சார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. அப்போ நீங்க எனக்கு சேம் பின் சொல்லிக்கலுங்க. சொல்றதை கேளுங்க அபி, விடுங்க. இல்ல நானே உங்களுக்கு சேம் பின் சொல்றேன். சேம் பின், சேம் பின், சேம் பின். உன்ன சேம் பின். போடணும். அம்மா, இங்க வா. என்னம்மா? ஏய், உன் ஃப்ரெண்டு ரொம்ப வேகமா இருக்காடி. நம்ம சொன்னதை விட இன்னும் வேகமா அவ வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இதுக்குள்ளேயே அந்த கார்த்திக் கூட சிரிச்சு பேசி விளையாடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளே. அவ போற வேகத்தை பார்த்தா ரொம்ப சீக்கிரமே வானதி கார்த்திக் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிடுவா போல இருக்கே. நான் தான் சொன்னேன்லம்மா, நமக்காக அவ என்ன வேணாலும் செய்வான்னு. சேட்டம்.
அபி, சார். இந்த ஃபைலில் இருக்க பட்ஜெட் லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரீசெக் பண்ணிட்டு சொல்றீங்களா? ஓகே சார். இந்தாங்க. கொடுங்க. வானதி, சொல்லுங்க. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? உங்களுக்கு காஃபி போட தெரியுமா? யா, ஐ நோ. காஃபி போடுவனே. அப்போ கிச்சனுக்கு போய் நீங்களே காஃபி போட்டு குடிச்சுக்கோங்க. அபி, ஐ எம் ரியலி சாரி. அவ ஏதோ டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ பரவாயில்ல சார், விடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அபி. நீங்க வேற தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு காஃபி தானே, நான் போய் எடுத்துட்டு வர சொல்றேன். நீங்க ஒர்க் பாருங்க. வானதி, இப்ப எதுக்கு முகத்துல அடிச்ச மாதிரி அபிகிட்ட அப்படி பேசிட்டு வர? ஒரு கப் காஃபி தானே கேட்டாங்க. உன்னால முடிஞ்சா நீ போட்டுட்டு வந்து கொடு. இல்லனா வீட்ல இருக்க சர்வன் கிட்ட சொன்னா அவங்க வந்து கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு வேற வேலை இருக்குங்க. அதான் அவங்களே காஃபி போட தெரியும்னு சொன்னாங்களே, அதனாலதான் அவங்களே போட்டு குடிச்சுக்க சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வானதி, அபி நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை நம்ம தானே செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா அவங்க வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. இவங்கள பத்தி யோசிச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. ச்சே. அது சும்மா மாடிக்கு ஒரு ஃபோன் பேசுறதுக்காக வந்தேன். எதர்ச்சியா பார்க்கும்போது ரொம்ப வாடி இருந்துச்சு. தண்ணி ஊத்த மறந்துட்டியா என்ன? ஆமாங்க. அதனால தான் நான் ஊத்துனேன். இங்க பாத்தீங்களா, துளிர் விட்டு இப்போ மொட்டு வந்திருக்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பூ பூத்துரும். பூ பூத்து காய்க்குமா?